அண்மை செய்தி. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று மாலை 5:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி வரவுள்ளதாக அறிவிப்பு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று மாலை 5:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி வரவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரிப்பதற்கு முன்பாகவே நீதிபதி அவர்கள் இருதரப்பினருடைய நலன் கருதி மருத்துவர் ஐயா மற்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஆகிய இருவரையும் 5:30 மணிக்கு தன்னுடைய வழக்கறிஞர் நீதிபதியினுடைய அறைக்கு அழைத்து வர முடியுமா என்ற வேண்டுகோள் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார். 5 நிமிடத்தில் இந்த வழக்கை என்னால் முடித்துவிட முடியும் என்றாலும் இருவருடைய நலன் கருதி இந்த வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு 5:30 மணிக்கு நீதியரசருடைய அறைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஐயா வர வாய்ப்பு இருக்கா? அங்கே இல்லை, அவர்கிட்ட நான் இந்த தகவலை அவர்கிட்ட சொல்லணும். அதனால் நீதிபதி அறையில் வச்சு விசாரணை பண்ணுறதுக்கு நன்றி 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 நன்றி. அது ஒன்றும் நீதிபதி சொல்லியிருக்காரு, அதை நம்ம சொல்லுவோம். இல்லை, சாதகமாக இருக்குமா சார்? நாளைக்கு பொதுக்குழு பார்க்கலாம். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று மாலை 5:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விடுத்த அழைப்பை அன்புமணி ஏற்றார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பு விடுத்துள்ளார். நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று மாலை 5:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள பாமக பொதுக்குழுவிற்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நீதிபதி அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அழைப்பை ஏற்று மாலை 5:30 மணிக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். பாமக தலைவர் அன்புமணி மற்றும் பாமகவின் நிறுவனர் ராமதாஸுக்கு இடையிலாக நீடித்து வரக்கூடிய அந்த அதிகார மோதல் என்பது தனித்தனி பொதுக்குழு அறிவிப்பு என்பதாக தற்பொழுது பரிணாமம் பெற்றிருக்கின்றது. நாளைய தினம் அன்புமணி ராமதாஸ் தனியாக ஒரு பொதுக்குழுவை நடத்துகின்றார். அதன் பிறகு ராமதாசும் தனியாக ஒரு பொதுக்குழுவை நடத்த இருக்கின்றார். இந்த நிலையில் தான் இருவருக்கும் இடையிலான இந்த மோதல் போக்கு என்பது கடந்த ஒரு 6 மாதமாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு தரப்பிலும் முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், பாமக தவிர்த்து மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களும் இருவருக்கும் இடையிலே சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றார்கள். ஆனால் இதுவரை ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சமாதானம் ஏற்படவில்லை. இந்த நிலையில் தான் ராமதாஸ் தரப்பில் அன்புமணி அவசர கதியில் கூட்டியிருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் என்று குறிப்பிட்டு அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சென்றிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இன்று மாலை 5:30 மணிக்கு தந்தை மகன் இருவரும் தன்னை சந்திக்க வேண்டும் என்று ஆனந்த் வெங்கடேஷ் ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். அதன்படி ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இருவரும் தன்னுடைய அறைக்கு மாலை 5:30 மணிக்கு சந்தித்து பேச வேண்டும். இருவரும் வரும்பொழுது தந்தை மகன் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது. ஆதரவாளர்களோ மூத்த நிர்வாகிகள் என்றோ யாரும் வரக்கூடாது. அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவர் மட்டும் தன்னுடைய அறைக்கு வர வேண்டும். ஒரு சில கருத்துக்களை நான் அவர்களிடம் பேச ஆசைப்படுகின்றேன் என்ற அடிப்படையிலே ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய அழைப்பினை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த அழைப்பை அன்புமணி ஏற்றுக்கொண்டிருப்பதாக அன்புமணியினுடைய தரப்பிலிருந்து கூறியிருக்கின்றார்கள். அதன்படி மாலை 5:30 மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சென்று சந்திப்பதற்கு அன்புமணி தயாராக இருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கின்றார். அவர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றம் விரைவாரா அல்லது ஆனந்த் வெங்கடேஷனுடைய அழைப்பை நிராகரிப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் இருவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நீதிபதி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை அரங்கிற்கு வெளியிலாக, அதாவது தன்னுடைய தனிப்பட்ட அறையில் ஒரு சந்திப்பை நடத்துவதற்கு அவர் முன்வந்திருக்கின்றார். இதன் மூலமாக இருவருக்கும் இடையில் நீடித்து வரக்கூடிய இந்த பிரச்சனையில ஒரு சமரசத்தை ஏற்படுத்த வேண்டும். சட்டத்திற்கு அப்பாற்பட்டு, அதாவது சட்ட ரீதியாக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை அல்லது அனுமதி என்று கூறுவதை காட்டிலும் இருவருக்கும் இடையில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சமாதான முயற்சியை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மேற்கொள்ளக்கூடிய விதமாகத்தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அன்புமணி அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய பொதுக்குழுவிற்கு எதிராக ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த மனு விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 5:30 மணிக்கு தன்னை சந்திக்க வேண்டும் என்ற அழைப்பினை விடுத்திருக்கின்றார். மருத்துவர் ராமதாஸ் இந்த அழைப்பினை ஏற்றுக்கொள்வாரா, அதிலும் குறிப்பாக தனியாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை சந்திப்பாரா, தன்னுடைய உதவியாளர்கள் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நீதிபதியை சந்திப்பதற்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் முன்வருவாரா என்ற கேள்விகள் இருக்கின்றன. அதே நேரம் அன்புமணியை பொறுத்தவரை அவர் தயாராக இருப்பதாக அவருடைய ஆதரவாளர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
மாலை 5:30 மணிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக அவருடைய அறையில் அமர்ந்து பேசி ஒரு சமரச தீர்வை எட்டுவதற்காகவே அன்புமணி விருப்பம் தெரிவித்திருக்கின்றார். எனவே ராமதாஸ் அவர்களுடைய பதில் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்துதான் இன்றே இந்த பிரச்சனை தீர்வுக்கு வருமா அல்லது ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் முயற்சித்தும் முடிவுக்கு வராத பிரச்சனை நீதிபதியினுடைய தனிப்பட்ட தலையீட்டின் மூலமாகவேனும் முடிவுக்கு வருமா அல்லது தொடருமா என்பது ராமதாஸ் அவர்களுடைய அடுத்த கட்ட பதில் மூலமாகத்தான் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.